எப்படி விக்கிறோம்? ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி விக்கிறோம்? ஸோ டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் விக்கிறோம். அப்போ அத நம்ம கொண்டு வரணும். ஸ்டாக் குரூப் கிளிக் பண்ணிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பொருளா நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, கிரியேட் மாஸ்டர் போங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டிவி இந்த இடத்துல ஷுட் குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் பி ஆடட் எஸ் குடுக்கணும். இப்போ HSN கோடு வந்து ஜிஎஸ்டிக்கான கோடு. இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோட் நம்பர் குடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு லைவா போனா தெரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால இப்போதைக்கு இத நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸோ கண்ட்ரோல் ஏ குடுத்து ஸ்டே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ரேட்டும் குடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம போட வேணாம். ஏன்னா இப்போ வந்து லைவா இருக்கும்போது நம்ம இத போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 2% 2%. இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18%. அப்ப நம்ம இங்க ஜிஎஸ்டின்னும் போது 18% போட்டுடலாம். இப்போ அதே ஃபுட் ஐட்டம்னும் போது 5% தான். ஸோ இது டிபெண்ட் அப்பான் த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஜிஎஸ்டி வேரி ஆகுது. அப்ப HSN கோட் போடணும். ப்ராடக்ட் பொறுத்தவரையிலும் ஜிஎஸ்டி பொறுத்தவரையிலும் HSN கோடு தான் இம்பார்ட்டன்ட். அது லைவா போய் பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துறேன். இப்போ என் கீழ வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்ல. நான் நிறைய ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரே நேரத்துல நான் கிரியேட் பண்ணணும்னா, இங்க இருக்கிற மல்டி மாஸ்டர்ஸ் நீங்க போணும். மல்டி மாஸ்டர்ஸ்ல போயிட்டு மல்டி கிரியேட்ன்றத கிளிக் பண்ணிட்டு, ஆல் ஐட்டம் இந்த இடத்துல வந்து ஆல் ஐட்டம் இருக்கணும். இத சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிள் நான் டிவி போட்டேன். இப்போ வாஷிங் மிஷின். சோ இங்க பிரைமரின்னு வரணும். இங்க எஸ் கொடுக்கணும். ஏசி. சோ பிரைமரி தென் எஸ். ஏர் கூலர். பிரைமரி தென் எஸ். நான் ஒரு 10 ப்ராடக்ட் போடுறேன். ஃப்ரிட்ஜ். பிரைமரி அண்ட் எஸ். கம்ப்யூட்டர். பிரைமரி எஸ். கேஸ் ஸ்டவ். பிரைமரி அண்ட் எஸ். sofa. Primary, yes. Chair. Mobile. Washing machine, sorry. Then air cooler. Okay, laptop. Primary, yes. So இது போல நம்ம கடையில ஒரு 100 ப்ராடக்ட்னா 100மே கொண்டு வந்துதான் ஆகணும். ஸோ இது எங்க நம்ம இதை கிரியேட் பண்றோம்? ஸ்ட்ரெயிட்டா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் போறோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல பொண்ணு ஸ்டாக் குரூப். இந்த குரூப்ல தான் போயிட்டு நம்ம சிங்கிள் ஒவ்வொரு ப்ராடக்ட்னா இங்க சி கிளிக் பண்ணிட்டு நீங்க கிரியேட் மாஸ்டர்ஸ் போயிடலாம். இது ஒரு ப்ராடக்ட் ஆகும். இதே நீங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கொண்டு வரணும் போது எச் மல்டி மாஸ்டர்ஸ் போங்க. மல்டி மாஸ்டர்ஸ்ல போயிட்டு நீங்க மல்டி கிரியேட்ல போங்க. இப்ப இதுல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல சோ எப்படி குரூப் கிரியேட் பண்ணணும்ன்றது, இன்வென்டரி மாஸ்டர்ஸ்ல எப்படி குரூப் கிரியேட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே ஃபைன். சரி அடுத்ததா வந்து கேட்டகரிஸ். கேட்டகரிஸ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. இது வந்து நிறைய இப்ப நீங்க உங்க கடையில ஒரு 100 ப்ராடக்ட் இருந்தா கூட அந்த 100 ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு 5 6 ஹெட்டிங்ல கொண்டு வந்துடலாம். இப்போ நான் கிரியேட் மாஸ்டர்ல போறேன். இப்போ ஃபர்னிச்சர்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ ஃபர்னிச்சர் இது பிரைமரின்ற மாற்றக்கூடாது. கண்ட்ரோலே கொடுத்துருங்க. இதை நம்ம நிறைய கிரியேட் பண்ணும்போது மல்டி மாஸ்டர்ஸ். மல்டி மாஸ்டர்ஸ்ல போயிட்டு மல்டி கிரியேட் கொண்டு வந்துட்டு இங்க ஆல் ஐட்டம்ஸ் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஏசி எல்லாம் இருக்கு. இப்போ லேப்டாப்லாம் இருக்கு. சப்போ பர்சனல் எலக்ட்ரானிக்ஸ். தென் அடுத்ததா போகும்போது இப்போ குக்வேர் கேஸ் ஸ்டவ்லாம் கொண்டு வரும்போது இதுல கொண்டு வந்துடும். இப்போ அப்ளையன்சஸ் பிரைமரி. ஸோ பர்னிச்சர் தென் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிடணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எங்க கிரியேட் பண்றோம்? ஸ்டாக் கேட்டகரி. அடுத்ததா யூனிட் போகணும். யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி விற்கிறோம் ப்ராடக்ட். இப்ப பழக்கடைனா வந்து டசன்ல விற்பாங்க, கிலோல விற்பாங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட்னும் போது NOS நம்பர்ஸ் ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறோம். சிம்பிள்ஸ் தென் ஃபுல் நேம் வந்து நம்பர் கொடுத்துரும். எப்பவுமே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்ன்றது 2 கொடுத்துடுறோம். 2 கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்துரும். இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதே கான்செப்ட் தான் குடோன். குடோன் வந்து இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஷாப் கொடுத்துடலாம். இதே வந்து அவங்களுக்கு ஷாப் 1 ஷாப் 2 இருக்குன்னா
அப்ப கட்டாயமா ஸ்டாப் டு கண்ட்ரோல் ஏ. இல்ல எனக்கு குடோன்லாம் இருக்கு, பிரான்ச் எல்லாம் இருக்கு, கட்டாயமா நம்ம பிரான்ச்சை போடலாம். இப்ப திருவெற்றியூர் கண்ட்ரோல் ஏ. ஸோ அப்போ இது போல ஒவ்வொன்றையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்ததா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணா ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் தான் வந்து இங்க வேல்யூ நிறைய இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மொபைல் மட்டும் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டயலாக் இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் வியூ கொடுக்கணும். சேஞ்ச் வியூ கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் வியூன்றதை கிளிக் பண்ணணும். ஸ்டாக் ஐட்டம் வியூல போயிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க கிரியேட் மாஸ்டர்ஸ் போனா போதும். இப்ப இந்த ஒரு ப்ராடக்ட்ல நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். டெல் 15 inches white. இப்ப இது லேப்டாப்பா வச்சுப்போம். ஸோ அதுக்கான மாடல் நம்பர் இருக்கு 22. ஸோ இந்த இடத்துல அண்டர் ஸோ லேப்டாப் தென் யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ். இது போல இதே டெல்லில் அதே மாடல் அதே 15 inchesல இப்போ அதே 022ல கலர் 4 இருக்குன்னா அப்ப அந்த 4மே நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்பவுமே எந்த லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கூடாது. யாருக்கு கொடுக்கணும்னா இப்ப நேத்திக்கு வரையில அவங்க சிஸ்டத்துல போடல, மேனுவலா கையில எழுதி பில் கொடுத்தாங்க, மேனுவல் பில் கொடுத்தாங்க. இன்னையில இருந்து அவங்க சிஸ்டத்துல கொண்டு வராங்கன்னா கட்டாயமா அவங்க வந்து மேனுவல் பில்லு சாரி சிஸ்டத்துக்கு வரணும். அப்போ அவங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கணும். மற்ற யாரும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் கண்ட்ரோலே கொடுத்துறேன். ஸோ இப்போ இதே வந்து மல்டி கிரியேட்ல போகும்போது இன்னும் ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம்ஸ் நம்ம போட்டுட்டு இப்போ அதே டெல் 15 inches கிரே 022. ஸோ இந்த யூனிட்ல நீங்க வந்து பிரைமரியில வந்து லேப்டாப் கொடுத்துடணும். இந்த இடத்துல நம்பர்ஸ் இந்த இடம் எதுவுமே கொடுக்கூடாது. அது ஓப்பனிங் பேலன்ஸ் சொன்னால அது. ஸோ இப்போ டெல் 15 inches சில்வர் 022 லேப்டாப் தென் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதே வந்து இன்னொரு கலரும் கொடுக்குறோம். டெல் 15 inches கிரே சில்வர் தென் ஒயிட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஒயிட் பிளாக் சாரி பிளாக் 022. அப்போ ஒரே மாடல்ல இங்க 4 கலர் இருக்கு. அப்போ ஒரே மாடல்ல 4 கலர்ல 10 கலர்னா இப்படிதான் கொடுத்தாகணும். ஏன்னா கலர் வைஸ் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுவோம். தென் நம்பர்ஸ். ஸோ இது போல கொடு. இப்போ இதே போல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இப்போ மொபைல் இல்லை லேப்டாப் இப்போ ஒரு மொபைல் கொடுக்குறேன். ஸோ மொபைல் வந்து பிராண்ட் நேமோடு கொடுக்கணும். இங்க விவோ Y20 சாரி விவோ Y20 சில்வர். ஸோ இங்க மொபைல் இந்த இடத்துல நம்பர்ஸ் என்டர். ஸோ விவோ Y20 கிரே மொபைல் தென் நம்பர்ஸ் விவோ Y20 ஒயிட். ஸோ அப்போ ஒவ்வொரு பிராண்டுமே நிறைய மாடல்ல வரும். அப்போ அந்தந்த மாடலுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு எத்தனை கலர் இருக்குன்றத நம்ம இங்க என்ட்ரி போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு மாடலுக்கு 3 கலர். ஸோ எக்ஸாம்பிள் 3 கலர்னா அப்போ ஒரு பிராண்ட்ல நம்ம 10 மாடல் விற்கிறோம்னா அப்போ அந்த 10 மாடலுமே இங்க வந்தாகணும். அப்பதான் நீங்க பில் போடும்போது வரும். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ப்ராடக்ட் எல்லாமே இங்க வந்துடும். ஸோ இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம என்ன எதுக்காக போகணும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல போனா மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் குள்ளேயே போக முடியும். அதர்வைஸ் ட்ரேடிங் குள்ள போக முடியாது. ட்ரேடிங் நம்ம வாங்கி விற்கிறதுனா பொருள் தான் வரும். அப்போ ஸ்டாக் குரூப் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் குரூப் போறோம், அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் போறோம், அதுக்கப்புறம் யூனிட்ஸ் போறோம், அதுக்கப்புறம் குடோன் போறோம். லாஸ்ட்ல தான் நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம்ன்றது போகணும். இது எடுத்த உடனே போகவே கூடாது. போனோம்னா வரவும் வராது, போட முடியாது அங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சார்ட் ஆஃப்